இந்த கோயில் வந்து அம்மா வந்து கனவுல வந்து கேட்டு, அப்புறம் என் உடம்புல வந்து கேட்டு தான் அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சோம். வந்ததுனால என்னோட மன கஷ்டம் தீருது. சக்தி தான் நம்மளை வர வைக்கிற வர வச்சிருக்கா. எத்தனை கோயிலுக்கு எங்களாம பேருக்கும் வந்திருக்கும். இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரணுங்காட்டா இருக்க நமக்கு தெரியுமா? அப்படி அவ்வளவுதான் வர வச்சிருக்கோம். உடம்பே ஒரு மாதிரி சிலுக்குச்சு. எனக்கு ரொம்ப நம்ம பார்த்தா திருப்தி ஆச்சு. ஒரு சக்தி உடல் உருவாத மாதிரி ஒரு பவர் இருக்கு. ஆனா வந்துட்டு நாங்க வீட்டுக்கு போகும்போதே எனக்கு ஒரு சக்தி, எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும், இன்னும் அடிக்கடி வரணும், இந்த அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல வந்தது. இது கோயிலுன்னு சொல்ல முடியாது, எனக்கு அம்மா வீடு தான். நான் டாக்டர் அனிலா, ஹோமியோபதி டாக்டர். நான் வந்து மேக்கரில் ஒரு கோயில் வச்சுருக்கோம், வனபத்திரகாளியம்மன் கோயில். இந்த கோயில் வந்து அம்மா வந்து கனவுல வந்து கேட்டு, அப்புறம் என் உடம்புல வந்து கேட்டு தான் அந்த கோயில் கட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ரிசார்ட் தான் கட்டியிருந்தோம். ரிசார்ட் கட்டி முடிக்கிறப்போ சாமியாக வந்து கேட்டு, இது என்னோட இடம், எனக்கு கொடுத்துரு, கோயில் கட்டு அப்படின்னு கேட்டு தான் நாங்கள் கோயில் கட்ட ஆரம்பித்தோம். கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போது நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்காங்க. எப்படின்னா, எலுமிச்சம்பழம் மாலை போடுறது, வேப்பலை மாலை போடுறது, கடன் தொல்லை அந்த மாதிரி வேறு எந்த பிரச்சனைனாலும் வேப்பலை மாலை, எலுமிச்சை மாலை போடலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கேட்டு வராங்க. எந்த பிரச்சனைனாலுமே இங்கே நிறைவேற்றி கொடுக்குறாங்க அம்மா. மேகர பகுதியில் உள்ள இடத்துல இருக்குது வனபத்திரகாளியம்மன் கோயில். இங்கே வந்து வரவங்களுக்கு அம்மனிடம் ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு கோரிக்கை அம்மா நிறைவேற்றி கொடுக்கறதா சொல்லுதாங்க. நானும் வேண்டுதலுக்கு தான் வந்திருக்கேன். அம்மாட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன். அம்மா எனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரணும்னு நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன். அம்மாட்ட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம், நிறைவேற்றி தருவாங்க. இந்த வனபத்திரகாளி கோயில் இல்லை வேண்டுதல் நம்ம என்ன கிடைச்சாலும் இந்த அதை இந்த செஞ்சு கொடுப்பா. இந்த குழந்தை வரோம், கல்யாணம் வரோம், வாழ்க்கை பிரச்சனை என்னன்னாலும் வேண்டுதல், வேலை விஷயம், கவர்மெண்ட் வேலையிலேருந்து என்ன வேலைனாலும் இந்த படிப்பு விஷயத்துலேருந்து எல்லாமே இந்த சக்ஸஸ் பண்ணி கொடுக்காங்க. பேர் எசக்கியம்மா, எனக்கு ஊர் ஆய்க்குடி. நான் நல்லா இந்த கோயிலை பற்றி நல்லா கேள்விப்பட்டு நல்லபடிக்கு நினச்சது நடக்கும், ஒரு குழந்தை வரம் கிடைக்கும், குடும்பத்தில் உள்ள கஷ்டம் துன்பம் எல்லாம் தீரும் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டு வந்தேன். இங்கே நல்லபடிக்கு 2-3 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுனால என்னோட மன கஷ்டம் தீருது. இந்த கோயிலுக்கு வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு ஆய்க்குலேருந்து வரேன். பேர் விஜயலட்சுமி. அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணணும், நினைச்ச காரியம் நடக்கணும், அவள் வேண்டதுக்காக வந்திருக்கோம். கோயிலுக்கு வந்த இடத்துல எங்களுக்கு மனசு நிம்மதியாக திருப்தியாக இருக்கு. இன்னும் தாய் நினைச்ச காரியங்களாம் நிறைவேற்றி வைப்பா நம்பிக்கையோட வந்துட்டு போகிறோம். சொல்லிதான் வந்தோம். சொல்லிதான் இந்த கோயிலுக்கு அம்மா இருக்குன்னு வந்திருக்கோம். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நினைச்ச காரியம் நடக்கணும், நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்திருக்கோம். நடக்கும் எதிர்பார்க்கும், நடக்கு. நிறைய இருக்கு. பிள்ளைங்க நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா அப்படியே இருக்கணும், நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். நான் தாய் ஈஸ்வரி அம்மா பத்திரகாளியம்மா நடத்தி வைப்பா நம்பிக்கையோட வந்திருக்கோம். எல்லாம் தாயோட சக்தி தான் நம்மளை வர வைக்கிற வர வச்சிருக்கா. எத்தனை கோயிலுக்கு எங்களாம பேருக்கும் வந்திருக்கும். இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரணுங்காட்டா இருக்க நமக்கு தெரியுமா? அப்படி அவ்வளவுதான் வர வச்சிருக்கா. இதுக்கு வரணும் வந்திருக்கோம். நான் என்ன பேச, நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். குலதெய்வம் கும்பிட வந்தோம். எங்க தம்பி ரூபத்துல சொன்னார் இந்த கோயில் இங்க இருக்குதுன்னு. அதனால நம்ம நாங்க பார்த்து கும்பிட்டுருக்கோம். எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குது. என்ன வேண்டுதல் ஏதாவது? எங்க பையன் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நல்லா ஆகணும், அம்மா நான் இன்னொரு வாட்டி உங்க கோயிலுக்கு வரணும்னு வேண்டி இருக்கிறேன். எங்க உடம்பே ஒரு மாதிரி சிலுக்குச்சு. எனக்கு ரொம்ப நம்ம பார்த்தா திருப்தி ஆச்சு. வரம் கொடுத்துருக்கா. ஆமா, அந்த அம்மா வரம் கொடுக்க போய் தான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். வணக்கம், என் பேர் சுமதி. நான் செங்கோட்டையில இருந்து வரேன். இப்போ ஒரு கடந்த 6 மாசமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இது கோயிலுன்னு சொல்ல முடியாது, எனக்கு அம்மா வீடு தான். நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. மன அமைதி இல்லாம இருந்தேன். சும்மா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு சரி நம்ம போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் மனசுல அவ்வளோ ஒரு அமைதி. அம்மா வந்து அவ்வளோ தத்ரூபமா நம்ம கிட்ட நைட்டு வந்து பேசுவா. அதை சொல்லவே முடியாது. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லா விஷயத்துக்குமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா யாருக்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். அண்ணன் தம்பி எந்த ஆதரவுமே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு இது அம்மா வீடு. அவகிட்ட வந்து எல்லாத்தையும் முறையிட்டுட்டு போவேன், வருவேன். அடிக்கடி எப்போ நினைக்கணும் அம்மா வீட்டுக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ எல்லாமே வந்து இங்க சொல்லிட்டு போவேன். நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை, குழந்தை இல்லைன்னா அதுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஆமா, என் ஃப்ரெண்டு வருவா. அப்புறம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவளுக்கு கடன் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தா, அது கொடுக்கவே இல்லை அவங்க. அப்ப அம்மாட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனா, அடுத்த வாரத்துல அவங்க அமௌண்ட் அவங்களாவே கூப்பிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்களாம். 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அம்மாட்ட வந்து சொல்லிட்டு போனா உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனைக்குன்னு இல்லை, மனசு நிம்மதி முதல்ல நமக்கு முக்கியம். எவ்வளோ காசு பணம் என்ன இருந்தாலும் நமக்கு மனசு நிம்மதி தான் முக்கியம். இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையே கிடையாது. ஆனா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அம்மா பாதத்தை வந்து சரணடைஞ்சிட்டோம்னா அது எல்லாமே நமக்கு பனி போல பெயரும், லேசாயிரும் மனசு. நமக்கு அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே வந்துருது. மற்றபடி குறி சொல்றது அது இதெல்லாம் இங்க இல்லை. அம்மாவை நம்பி வாங்க, அம்மா கிட்ட வேண்டுதல் பண்ணுங்க, பொங்கல் வச்சுக்கலாம், எதுனாலும் வேண்டுதல் வச்சுக்கோங்க, எல்லாமே நிறைவேறிடும். இல்ல கட்டணும், இனிமே தான் கட்டணும். இப்பதான் அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. கல் மண்டபம் மாதிரி கட்டி மேல வந்து கூரை போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓடு பதிக்கிற மாதிரி. அதுக்கும் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். யாராவது உதவி செய்யறதா இருந்தா பொருளா உதவி செய்யலாம், இல்ல பணமா கூட உதவி செய்யலாம். வந்து நின்று கூட நீங்க வேலை பார்த்து கொடுக்கலாம். எதனாலும் ஓகே, அம்மாவோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்? 2021ல இருந்து சிலை இருக்கு. முன்னாடி இந்த இடத்துல என்ன மேடம் இருந்தது? ரிசார்ட் தான் நாங்க கட்டினோம். விவசாய பூமியா இருந்த இடம் தான், வீடு எல்லாமே இருந்திருக்கு. ஃப்ளட்ல வந்து அழிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து ஃபுல்லாவே எல்லாமே போயிருச்சு, காடா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க இடம் வாங்கி ரிசார்ட் கட்டுறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சாமியா வந்து இடம் கொடு அப்படின்னு கேட்டாங்க. வேண்டுதல் வச்சுட்டு, ஏன்னா கஷ்டத்தோட தான் கோயிலுக்கு வருவாங்க. திருப்பி இங்க வந்து அதை செய் இதை செய்யன்னு கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. அவங்களால முடிஞ்சது பரிகாரம்னா மற்றபடி பூஜை அந்த மாதிரி பரிகாரம் இல்லை. அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், புடவை வாங்கி கொடுக்கலாம், அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் தான். மேக்கரை ஊர்ல இருக்கு, தென்காசி மேக்கரை, பண்பொலிக்கு பக்கத்து ஊர். ட்ரெயின்ல வந்தா செங்கோட்டை வழியா வரலாம். பஸ் ஸ்டாண்ட்னா செங்கோட்டை லாஸ்ட், செங்கோட்டை வந்துட்டு அங்கேருந்து பண்பொலி, அதுக்கப்புறம் மேக்கரை. என் பேர் வந்து முருகேசன். செங்கோட்டை விஸ்வநாபுரத்துலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு வந்து ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன். இப்போ 2வது முறையாக வரேன். இங்கே உள்ள இயற்கையான சூழல் இந்த அம்மாள் வந்து அமைஞ்சிருக்கனால இங்கே உள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு சக்தி உடலை உருவாகிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. இந்த அம்மாட்ட வந்து எல்லாருமே வேண்டுதாங்க. நாங்களும் சில இதாக போன ஞாயிற்றுக்கிழமை வந்து வேண்டுறோம். ஆனால் உடனே நிறைய ஒரு மன திருப்தி இருந்தது. அதனால் இப்போ திரும்பி இன்னைக்கு கோயிலுக்கு வந்து அம்மாட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்கோம். இந்த அம்மா இந்த இயற்கை சூழல்ல இருக்கனால என்ன வேண்டுனாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏற்கனவே காளியம்மாலாம் வழிபட்டிருக்கோம். இந்த காளியம்மாவை பார்க்கும்போது வந்து ரொம்ப இயற்கையான சூழல் ரொம்ப உயரமா இருக்கனால பார்த்தாலே ஒரு பிரமிப்பா இருக்கு. ஏன்னா என்ன வேண்டுதல் கொடுத்தாலும் அந்த இதை வந்து நமக்கு நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க வரும்போது அவ்வளவு பிரச்சனையோட தான் வந்தேன். நான் அழாத நாள் கிடையாது. எப்படி எனக்கு சொல்லன்னு தெரியல. நான் அப்படி ஒரு பிரச்சனையோட தான் வந்தேன். இப்பவும் அதே பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு இருக்கு. ஆனாலும் எனக்கு வந்து மனசு நிம்மதியா, நல்ல ஒரு தைரியமா, அவ இருக்கா, காளி இருக்கா, நம்மளை பாத்துக்கிடுவா அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருக்கும். இல்ல சார், இந்த இடமே சொர்க்கம். எனக்கு புள்ளரிக்கி சொல்லும் போது இந்த இடத்துல அவ்வளவு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு. எப்படி என்ன எதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவ்வளவு ஒரு குட் வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கு. வாங்க, வந்து அனுபவிச்சு பார்த்தாதான் அது தெரியும். அப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்தேன் இங்க. அது எனக்கும் காளிக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அந்த பிரச்சனையை பத்தின ஒரு துளி கவலை கூட எனக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் அவ பாத்துக்கிடுவா. அந்த ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மாற்றங்கள் வந்துச்சு. எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. இனியும் எல்லாம் நல்லாதான் நடக்கும்னு நம்புறேன். வாங்க, கண்டிப்பா எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க. வந்து ஒரு வாட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களால இருக்க முடியாது வராம. கண்டிப்பா தேடி வருவீங்க. நல்லா இருக்கு. அம்மா எல்லாத்தையும் வாழ வைப்பா. அவளுக்கு பாகுபாடுலாம் கிடையாது. எந்த பிள்ளைகள்னு எல்லாத்தையும் நல்லா வாழ வைப்பா. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. நான் எனக்கு கிடைச்ச இன்பம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனாலதான் நான் சொல்லுதேன். வாங்க, கண்டிப்பா வாங்க.
நாங்களும் விஸ்வநாதபுரத்துல இருந்து தான் நான் வர்றேன். எனக்கு வந்து எங்க அண்ணனுடைய பையன் தான் வந்து சொன்னான். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது. அப்போ அவன் சொன்னான், "அத்தை நீ வந்து இந்த கோயில்ல இங்க ஒரு வனபத்திரகாளி கோயில் இருக்கு. அங்க நீ போயிட்டு வந்தாலே உனக்கு ஒரு நல்லா இருக்கும்" அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சின்ன பையன் தான் சொன்னான். ஆனா அதை நம்பி நாங்க வந்தேன். என்னையே அறியாமலே நாங்க அங்க வந்தோம். ஆனா வந்துட்டு நாங்க வீட்டுக்கு போகும்போதே எனக்கு ஒரு சக்தி, எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும், இன்னும் அடிக்கடி வரணும், இந்த அம்மாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல வந்தது. அன்னைக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் நைட்டு நான் அந்த யூடியூப்ல வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் எனக்கு தூங்கணும்னு நினைப்பேன். அப்படி நான் பார்த்த அன்னைக்கெல்லாம் நான் தூங்கிடுதேன். ஆனா மற்ற நாள் நம்ம அப்படி மறந்துட்டு அப்படி படுத்தனா கூட கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கு. அந்த மன உளைச்சலுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த கோயில்ல நான் இவ்வளவு வெயில் அடிக்குது சார். ஆனா நீங்க பேசும்போது எனக்கு வந்து எந்த ஒரு வெயிலினுடைய தாக்கமும் தெரியல. அந்த அம்மாவினுடைய அருள், அந்த அம்மாவினுடைய சக்தி என் உள்ளத்துல இருந்து நான் பேசுறேன், அவ்வளவுதான். என்ன கேட்டாலும் இல்லை, நம்ம நடக்கிறது நடக்கும். ஆனா வந்து இந்த அம்மா கிட்ட வந்த ஒரு மன நிம்மதி இருக்கு. அந்த மன அமைதியை தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்துட்டு இருக்கேன். வந்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்தேன். அப்போ வந்துட்டு போன பிறகு எனக்கே ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருந்தது. அதை வச்சுதான் நான் வந்து எங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் திருமண தடை ரொம்ப நாளா நீட்டிட்டே போச்சு. அவளுக்கும் 30 வயசுக்கு மேல ஆகுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து எங்க அண்ணிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி மேக்கரையில வனபத்திரகாளி அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கு. அந்த அம்மனை வந்து வீட்டில் வச்சே நம்ம வேண்டிக்கிடலாம். யூடியூப்லலாம் பாருங்க, நிறைய சேனல்ல போடுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் யூடியூப்ல வந்து பார்த்தாலும் நீங்கள் மனசுக்குள்ள வீட்டில் வச்சு அதை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு அந்த அம்மா அந்த கல்யாணத்தை வந்து நமக்கு முடிச்சு தருவா அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ 2 மாப்பிள்ளை வந்திருக்காங்க. தேனியில இருந்து ஒரு மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, களக்காட்டுல இருந்து ஒரு மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. ஆனா 2 பேருமே நல்ல வேலை தான் பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே எனக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு 2 பேருமே வாங்க வீட்டுக்கு வாங்க, எங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்களுடைய சம்மதம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக இந்த அம்மன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த கல்யாணத்தை இந்த அம்மாவே முடிச்சு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்துக்குள்ளே அம்மா முடிச்சு தருவாங்க. அம்மா மேலே ஆணையா நாங்க சொல்றோம், அம்மா முடிச்சு தருவாங்கங்கிற பரிபூர்ண நம்பிக்கையோட இருக்கோம். இப்போ வந்து நான் இந்த அம்மா வந்து வேண்டுனனால எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் நமக்கு வந்து எப்போதுமே வந்து எவ்வளோ பணமோ செல்வமோ என்ன இருந்தாலும் நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். நாங்களும் வீட்டில் இருந்து தான் வேண்டிக்கிட்டு இங்கே வந்தோம். அது மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இப்போ வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வேறு மாநிலங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து வீட்டில் இருந்து மனசார இந்த அம்மாவை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நமக்கு அம்மா தருவாங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும். அதே போல நீங்க வீட்டுல வச்சு வேண்டுறீங்க, அதை வேண்டுனது வந்து உங்களுக்கு நடந்ததுன்னா அம்மாவுக்கு வந்து நன்றி சொன்னா மட்டும் போதும். அம்மா வந்து வேற எதையோ பொண்ணையோ பொருளையோ நமக்கு அம்மா தான் தரணும். அந்த அம்மா நம்மகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. அந்த அம்மாவுக்கு நம்ம நன்றி கடமை உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். நன்றி சொல்ல மட்டும் நம்ம நேர்ல வந்து நன்றி சொன்ன போதும்.